என் ஃபோன் வந்து 2 days முன்னாடி தொலைஞ்சு போயிடுச்சு. உண்மை என்னன்னா என்னோட எக்ஸ் அவங்க தான் வந்து எடுத்ததா வந்து அவங்க வாயால சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. அவ்வளவுதான் நான் பண்ணிட்டேன் பயத்துல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். நீ யாரு? நீ உன் பேர் என்னன்னு சொல்லலாம். நீ யாரு? நீ யாரு? ஹாய் கைஸ், நான் தான் உங்க சைக்கோ ரெடியில். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு விஷயத்த பற்றி சொல்ல வந்திருக்கேன். நான் இந்த வீடியோ ஒரு கிளிப்பை போடுறேன், இதை பார்த்துட்டு வாங்க. இன்னொரு ப்ராப்ளம்னா என் ஃபோன் வந்து 2 days முன்னாடி தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ எங்கே தேடியும் கிடைக்கல. பைக்கில் போகும்போது மிஸ் பண்ணிட்டேன். அதை கீழே போட்டு மிஸ் ஆன ஃபோன் நான் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குது. இன்னும் வந்து ஆன் பண்ணல. அதனால வந்து கண்டுபிடிக்க முடியல. வர பிரச்சனை வந்து நாளை பின்ன நல்லதா போய் முடியும்னு நான் நம்புறேன். வீடியோ பார்த்தீங்களா? இது வந்து உண்மையே கிடையாது. அன்னைக்கு எதுவும் உண்மையான ஒரு பதில் தெரியாமல் நானாக ஒன்று சொன்னது அது. ஸோ உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதான் தெரிய வந்தது. உண்மை என்னன்னா என்னோட எக்ஸ் ஒலிவியா சுப்பிரமணியன் இல்லை, உங்களை ஏமாத்தினுக்கிறா. அவ பேர் நிறைமொழி. அவங்க தான் வந்து எடுத்ததா வந்து அவங்க வாயால சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு வாங்க. 2 வருஷமா இல்லாத இது இப்போ எனக்கு இப்போ எதுக்கு நீ பேசுற? அதுதான் எனக்கு புரியல. நீ எதுவும் உண்மையா சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. அவ்வளவுதான் நான் பண்ணிட்டேன் பயத்துல. ஃபோன் எடுக்க சொல்லிட்டியா? உடப்பு நான் சொல்றேன்ல, உனக்கு வாங்கி தரட்டா? நான் புதுசா வாங்கி தரட்டா? நான் உனக்கு வாங்கி தரட்டா புதுசா போனு? உண்மை தெரிஞ்சாலே போறேன். அதை பார்த்துக்கணும். நீ என்ன விட்டு போயிடுவேதானே இப்போ? ஆனா இது கூட அவ சொல்றது மெயின் ரீசன் கிடையாது. இந்த போன்னால அவங்க அம்மாக்கு நான் கால் பண்ணி நான் சொல்லுவேன். ஏன்னா இவ பண்ற தப்ப நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சென்னைக்கு எனக்கு தெரியாம வர்றது, நிறைய பசங்க கூட வீடியோ பண்றது, அந்த விஷயத்த நான் சொல்லுவேன். அதை சொல்றதுனால இவளுக்கு அது பிடிக்கல. ஏன்னா வந்து அவங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அதனால இந்த போனை வந்து அவளுக்கு டார்கெட் ஆளை வச்சுதான் தூக்கியிருக்கான். ஆனா யாரு என்னன்னு தெரியல. அது கடவுளுக்கு தெரியும். கண்மன் காணாம போனதுக்கு அப்புறம் கூட நான் இவகிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அப்போ கூட நான் வந்து என்ன சொல்றேன், அழுவுற 2 நாள் அழுது நான் சொல்லும் போது அவ சொன்ன என்ன வார்த்தைனா, சரிம்மா பாத்துக்கலாம், நம்ம வேற எதுனா வாங்கலாம். எப்படி அது சொல்ல மனசு வரும்? நம்ம ஒரு லவ்வரோட போன் எடுத்துட்டு அவன் இவ்வளவு ஃபீல் பண்றானே, ஃபீல் பண்ணும் போது அவன்கிட்ட எப்படி நல்லா பேச முடியும்? அப்போ நான் அவன் ஃபேக்கா தான் யூஸ் பண்ணியிருக்கா. எல்லா விஷயத்துக்குமே அவ வீடியோக்காக யூஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. விஷயத்தெல்லாம் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் கூட நான் அப்பயே ரியாக்ட் பண்ணல. ஏன் ரியாக்ட் பண்ணலன்னா, இன்னும் எவ்வளவு விஷயம் யார் யார்கிட்ட ஏமாத்திருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. அதனால வந்து ஒரு 2 நாள் பேச ஆரம்பிச்சேன். 2 நாள் பேச ஆரம்பிச்சுட்டு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் யாருக்கிட்ட என்ன வீடு புடுங்கலான்னு இருக்க? வீடுதான் புடுங்க மாட்டாங்க, காசு தான் புடுங்க. ஐயோ, இதெல்லாம் பாவம் வரும்டி. பாவத்தை சேர்க்காது. அப்படித்தானே எந்தைய புடிங்கிட்ட. நான் மத்தவங்கள்ட்ட புடுங்கினதெல்லாம் வந்துட்டு 0.1% கூட இல்லை. உன்கிட்ட புடுங்கினதெல்லாம் கம்மி. எனக்குலாம் ஒருத்தர் வந்து 8 லட்சம் வரையும் செலவு பண்ணி 10 லட்சம் செலவு பண்ணிருக்காரு. எனக்கு என் டிமாண்ட் தரல. கெஞ்சுவாங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ப்ளீஸ் ஒரே ஒரு மெசேஜ், ஒரே ஒரு கால். இப்படி ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கேவலமா நினைக்க மாட்டாங்க உன்னை. உங்க அம்மா கஷ்டப்படுவோம் தானே இதெல்லாம் தெரிஞ்சா? ஐயோ, எப்படி தெரியும் எங்க வீட்டுல இந்த மாரி இல்லை, நான் கேட்குறேன் நார்மலாகவே. இந்த மாரி தெரிய வந்தால் கஷ்டப்படுவாங்க தானே? தப்பு தானே? ஒரு டாக்டர் படிக்க வைக்கிறாங்க, தான் பொண்ணு இப்படி இருக்குன்னு சொன்னா ஈன்னு இழிப்பாங்களா? கார்த்திகானா இந்த லைஃப் வந்து அடிக்டிவ். கார்த்திக் ஒரு செலிபிரிட்டி லைஃப் நாங்களாம் லீவ் பண்றோம். கொலைக்கேட்டுக்கு பிச்சை எடுத்து கூட சந்தோஷமா இருக்கலாம். நான் யாரையும் எனக்கு பிடிச்சிருக்கலாம் மாட்டேன். அப்படியே காசு மட்டும் தான் விடுவேன். காசு மட்டும் தான் விடுவீங்க? ஏன்டி இப்படிலாம் பேசுகிறேன்? நல்லா தாண்டி இருந்தேன். எப்படி இந்த மாரி மைண்ட் செட் மாறினேன் கேவலமா? திரும்பி வந்து என் லைஃப்ல வந்து எல்லாத்தையும் புடுங்கணும்னு நினைக்கிறியா? நான் உன்ட்டெல்லாம் நீ வேற கேட்டகரி, அவங்க எல்லாம் வேற கேட்டகரி. அதான் 0.0% புடுங்கிட்டேன்னு சொல்றேன். நீ தான் கார்த்திக். அது நான் உன் கூட ஒருத்தர் கூட ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு. அவ வந்து அவ வாயால உண்மையை சொல்லிட்டு நான் அவன் நினைச்சிருக்கிறான். அவனை கண்டிப்பா விட மாட்டேன் நான் இந்த விஷயத்த. அதனாலதான் வந்து உங்களுக்கு தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த தெரிய வைக்கிறேன். ஆனா இப்பயும் அந்த அம்மா சந்தோஷமா தான் இருக்காங்க. ஜாலியா வந்து என்கிட்ட பேசுறாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. நான் ஒரு பொண்ணுக்கு நடக்கும் போது இந்த விஷயம் வந்து பெருசா வெடிக்கும். ஒரு பையன் ஏமாத்துறான், ஒரு பையன் அந்த பொண்ணோட போன் எடுக்கிறான், அந்த பொண்ணோட போன் எடுத்துட்டு அவங்ககிட்ட உண்மையை சொல்றான்னா எனக்கு உண்மையை புரியல. இப்ப நான் வந்து ஜோக்கர்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே பண்ண போறது இல்லை. சந்தோஷமா இருங்க. என் போன் எடுத்தீங்க, சந்தோஷமா இருங்க. என் வாழ்க்கை அழிக்கிறீங்களா, அழிச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க பண்ண தப்புன்னு 4 பேருக்கு தெரியணும்ல.
ஏன்னா வெளியே சுத்தும் போது நீங்க நல்லவன் காட்டிப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு கெட்டவங்கன்னு எல்லாரும் தெரியணும். ஒரு லவ் பண்ற பையனோட போன் எடுத்துட்டு அவன் கூடயே சந்தோஷமா இருந்துட்டு எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வருதுன்னு தான் தெரியல. உண்மையா சொன்னா இந்த போனுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லலாம். ஏன்னா அந்த போன்ல என்னோட மம்மி போட்டோ எங்க டேடி போட்டோ எல்லாம் நிறைய இருந்தது. அந்த ஒரு போனையும் எப்படி நான் லவ் பண்ண ஒரு பொண்ணு எடுக்க முடியும்? வாழ்க்கையில நான் வந்து எவ்வளவோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா வந்து கூட இருக்கிறவங்களே வந்து எனக்கு கஷ்டம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு போன் எடுத்ததுனால எவ்வளவு விஷயம் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா? அன்னைக்கு என்னால வீடியோ போட முடியல. 2-3 மாசமா வந்து நான் கஷ்டப்பட்டேன். யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏகப்பட்ட ஃபைல்ஸ், ஏகப்பட்ட வீடியோஸ், எங்க மம்மியோட போட்டோஸ், எங்க டேடியோட போட்டோஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சும் எப்படி வந்து இந்த விஷயத்த எடுக்க முடிஞ்சுன்னு தான் நான் வந்து யோசிச்சேன். ஒரு கூட இருக்கிறவங்கள நம்பி நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கிறோம், நம்ம விஷயத்துல ஷேர் பண்றோம். ஆனா அவங்களே அந்த விஷயத்த பண்ணும் போது, அவங்களே நம்ம முதுகுல குத்தும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. உண்மையாவே இந்த விஷயத்துல நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நேத்து கூட லாஸ்டா ட்ரை பண்ணேன். என்னன்னா, இந்த மாதிரி நான் வீடியோலாம் நான் எதுவும் போட போறது கிடையாது, நீ வந்து என்னோட போனை கொடுத்துட்டு நான் என் பாட்டுக்கு நான் வேலையை பார்ப்பேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்றான். அவன் ஒரு பையனை வச்சு நான் மிரட்டுறா. இதுல வந்து அவன் ஏமாத்திட்டா நான் அந்த பையன்கிட்ட சொல்றான். அது அவன் காது கொடுத்து கூட வாங்கிக்க மாட்டான். ஒரு பொண்ணுக்காக அவ்வளவு பேசுறான். ஏன்டா அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சுன்னு நீ அவன்கிட்ட கேட்கறியா? கேட்கல. அதுவும் கேட்கல. என்ன போட்டு ஏறிட்டுனுக்குறான் அவன். அந்த பொண்ணு இவ்வளவு பேரை வச்சு நீ ஏமாத்திட்டு இருக்கும் போது என்னையும் ஏமாத்திட்டான்னு சொல்லி ப்ரூஃபோட நான் சொல்றேன். அவன் காது கொடுத்த கூட கேட்க மாட்டான். ஸோ ப்ரோ உங்க நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த ப்ரூஃப் நான் சென்ட் பண்றேன்னு சொல்றேன். அதையும் கேட்கல. சொல்லுங்க. இந்த ஆள் வச்சு மிரட்டணும், அது வச்சு மிரட்டணும்னா உன் லைஃப்பை நீயே கெட்டுரும். உங்க அம்மா அழுகுறாங்க, சரியா? உங்க அம்மா அழுகுறதுலாம் என்னால் பார்க்க முடியல. நீ தான் இந்த கேவலமான வேலை பண்ணின்னுக்கிற. ஆள் வச்சு மிரட்டணும், இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? சரி ப்ரோ, நீங்க என்ன பண்ண முடியும்? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். நீங்க யாரு? நீ உன் பேர் என்னன்னு சொல்லலாம். நீ யாரு? நீ யாரு? உங்க அம்மா அழுகுறாங்களே, அது உனக்கு நல்லா இருக்கு? உனக்கு புரியலையா? யாரையோ வச்சு மிரட்டி நிக்கிற. ஆமா, ஆளு புண்டை இல்ல ப்ரோ. நான் நாளைக்கு ஏமாத்திடுவேன். சூப்பர். நீ லீகலா ப்ரொசீட் பண்ணுமாமா? நீ லீகலா ப்ரொசீட் பண்ண பாத்துக்கலாம். நீ எஸ்பி கிட்ட பேசுப்பா. இல்லனா உன் கையாலே இன்ஸ்டாகிராம் மூணு டெலீட் பண்ண வைக்கறேன் பாக்கறியா? என்ன பண்றா? ஒரு ஆம்பள தானே பொட்ட. உன்ன வரைக்கும் புடிங்கி நிக்கறியா? சும்மா இதெல்லாம் பண்ண மாட்டான். யாரு? உன மேட்ச் பாத்துக்கறான். அப்ப அடுத்த செகண்ட் சூத்தடி உனக்கு. பண்ண சொல்லு. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? ஒண்ணும் இல்ல. நான் பிரச்சனை இப்ப வேணாம். யார்? இன்ஸ்டாகிராம் போட போறேன்னு பேசி முடிக்க போறீங்களா இல்லையா? என்ன பேசி முடிக்கணும்? என்னோட போன் எனக்கு வாங்கி கொடுத்துட்டா எனக்கு போறேன். யாரு உன் போன் எடுத்தா? இவதான். அவளே உண்மை சொல்லிட்டா. நீ ஏத்தியா? இல்ல சொல்லுது. ப்ரூஃப் இருக்கா? அதான் அமுச்சு விடுறேன் ப்ரோ. யாருக்கு அமுச்சு விடணும்? என்ன ப்ரூஃப் அமுச்சு விடுவ? அவளே வாயால சொன்னது, நான் தான் எடுத்தேன்னு. அதெல்லாம் வந்து சும்மா கூட சொல்லியிருக்கோம். இதெல்லாம் யாரு நம்பர்? சும்மா ஒரு 3 தடவை என்ன மாடல்? சொல்லுங்க. என்ன மாடல்? 14 ப்ரோ. 14 ப்ரோ. இங்க பாரு, உன் கையால ஐடி டெலிட் பண்ண வைப்பேன். முடிஞ்சா பண்றா. பிச்சைக்கார கூஜி. அவ போன்ல இருந்து பேசுறல, வீடியோ கால்ல பேசுடா பொட்ட. என்னத்துக்கு வீடியோ கால் பேச மாட்டேன்? நான் வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணி. ஆமாடா, நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிறேன். நீ தானே இன்ஸ்டாகிராம் கைய வச்சு டீஆக்டிவேட் பண்ணுன்னு சொன்னா பாத்துக்கலாம் வா. ஆமா, அதானே சொல்றேன். ஏன்டா பயப்படுற? பயந்து பேசாத. இல்ல என்ன வச்சியா? உன இங்கே போட்டு உரிப்பவனா முடிக்கன்னு நினைக்கிறியா? என்னது வாழைப்பழத்தை உரிப்பியா? வாழைப்பழத்தை உரிப்பியான்னு கேக்குறேன். நம்பலடா, நானே என் போன்ல இருந்தா பேசுறேன். பொட்டக்குள்ள இருந்து பேசுறேன். உன் நம்பர்ல இருந்து வாடா. தப்பு பண்ண பொன்றா. அவ என் போனை தூக்கி இருக்கா. அது உனக்கு கேட்க வக்கு இல்ல. ஒரு ஆம்பளையா நீ என்கிட்ட பேசுறியாடா? அவ யாரு தெரியாதுன்னு நீ எதுக்குடா பேசுற? தெரியாத பொண்ணுக்கு நீ ஏன்டா வக்காலத்து வாங்க சொம்பு தூக்கி நிக்கிற? நீ வந்து வக்காலத்து வாங்குறதா? அது வந்து நல்லதுக்கா இருந்தா நான் வாயை மூடிப்பேன். என் போனை திருன்னா நான் கேட்டேன். அதுக்கு நீ என்ன கேவலமா பேசுறியா? நீயும் சேர்ந்து மாட்டிக்கின. அவ்வளவுதான் நான் சொல்றது. பெரிய பூலாட்ட பண்ணிட பாரு. நான் பண்டாயோலி. போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு போனா என்கிட்ட. யாரு? சரி, உன் நம்பர் அனுப்புடா. நான் ப்ரூஃப் அனுப்புறேன். இப்போ உனக்கு நம்பர் அனுப்பியா? அதுவும் பண்ண மாட்டேன். சொம்பு தூக்கி வாட்ஸ்அப்ல சொம்பு தூக்கி வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்புற பாக்குறியாடா? இப்ப நான் ப்ரூஃப் அனுப்புறேன் பாக்குறியா? எனக்கு வெக்கப்புண்டே இல்லடா. தூமை உனக்கு வெக்கப்புண்டே இல்லதான். கேவலப்படுத்துற தூமை. மொத்த நீ என்னத்துக்குடா? நீ ஆம்பளை புண்டே கிடையாதுடா. என்ன கேட்டா ஒரு தப்பு பண்ண பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற நீ ஆம்பளையா? சரி, நியாயம் எங்க இருக்குன்னு பேச மாட்டியா? சரி, இங்க பாரு. உன் போன் என்ன போன்? முதல்ல அந்த போன் 14 ப்ரோ. 14 ப்ரோ. உனக்கு பேர் 14 ப்ரோ புதுசா வேணும். இங்க பாரு, 60,000 ரூபாய் தான். 60,000 ரூபாய்க்கு நான் எங்க வரேன்னு சொல்றேன். சென்னைக்கு வா, என் வீட்டுக்கு வா. என் வீட்டுக்கு வந்து பூல சப்பிட்டு வாங்கிப்போ.
அப்ப தரேன். கட் பண்ணிட்டான் போட்டேன். பையன் தப்பு தெரிஞ்சும் அவன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான். என்ன கேட்பானா, ப்ரோ எப்படி ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நார்மலா அதை சமாதானப்படுத்த பார்ப்பான். சொல்றேன், ஒரு பொண்ணுக்காக சீன் போடணும்னு நினைக்காத, அதுல எந்த இடத்துல நியாயம் இருக்குன்னு பார்த்துட்டு அங்க நீ சீன் போடு, நீ ஒரு ஆம்பளை, எங்க சுத்தி எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நீ அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கி நிக்கிறல, நீ ஒரு பெரிய புடிங்கே கிடையாது. அப்படி புடிங்கே இருந்ததுன்னா உன் முகத்தை வெளியே காமிச்சிட்டு பேசுறா. நான் வீடியோ கால் பண்ணுன்னு கேட்கறேன், அது பண்ண உனக்கு வக்கு இல்ல. ஆனா அவன் பேசுறது பேச்சை பாத்தீங்களா? பக்கத்துல இருக்கிறவன் நீ யாருக்கு சப்போர்ட் பண்றியோ அவளே ஒரு நாள் உன் பின்னாடி குத்திட்டு போகும்போது தான்டா நீ அப்போ என் நிலைமை எனக்கு ஃபீல் பண்ணுவேன். அது வரைக்குமே நீ இப்படிதான் பேசிட்டு இருப்ப. ஏன்னா அவன் வந்து உன் கூட இருக்கால, அதனால கண்டிப்பா நீ ஒரு நாள் அனுபவிப்படா. பேச நீ வெளியே காமிச்சாலும் உன்னை பாக்குறவங்கள ஏன்டா அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணி சிரிக்கதான் செய்வாங்க, உன்னை திட்டதான் செய்வாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது ₹1 பிரயோஜனம் கிடையாது. அம்மா கிட்ட சொல்லுவோம், அவங்க அம்மாவே மதிக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அம்மா இதுலதான் வராதம்மா, நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரி சொல்லி விட்டு போறாங்க. இதுவே ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடக்கும் போது எவ்வளவு பேசுவாங்க, எவ்வளவு வந்து அந்த பையனை போட்டு அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா இது ஒரு பையனுக்கு நடந்தா ஏன் இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க? ஃபோன் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட ஈஸியா இல்ல ஜாலியா ரெசார்ட்ல குடிச்சுன்னு சுத்தின்னு வந்திருக்காங்க. இது எல்லாமே பாருங்க, நான் இவளோட ஐடி கீழே டேக் பண்றேன். ஸோ ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியணும். லவ் யூ கைஸ்.